உசுறுகள் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நாங்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறோம். வணக்கம். நான் இக்ஸானா நீலாவணையில் இருக்கிறேன். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொன்னேன் எனக்கு கிட்னி பிரச்சனை. இப்போ 5 வருஷம் கூடி வருத்தம் கடைசி ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ கிட்னி மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கிழமைக்கு 3 கரம் டயலஸ் பண்ணிக்கு இருக்கேன். அதனால வருத்தம் முறம் கால்கையெல்லாம் வீங்குது. பொம்பளை புள்ள இருக்கு, சின்ன புள்ள. இந்த அறிக்கை கடிதங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் சாமான். இந்த பிள்ளையை நாங்கள் கஷ்டப்பட்டு இதுக்கு முன்ன 2 புள்ள கன்சீவான அந்த பிள்ளைய கூடி இந்த வருத்தம் உண்டத்தால ரோஷன் பண்ணிட்டாங்க. 3வது தரம் இந்த புள்ள கன்சீவான உடனே இந்த புள்ள வேணும்னு சொல்லி நீங்க செலவழிக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் ஓம்னு சொல்லி 15 லட்சம் ரூபா மட்டும் செலவழிச்சு தான் நாங்கள் இந்த பிள்ளையை பெற்றெடுத்து ஆதாரத்துக்கு என்கிட்ட ஊசி சாமான் கூடி நான் 15 லட்சம் ரூபாய்க்கு வேண்டின ஊசிகள் கூடி இன்னும் இருக்கேன். கிழமைக்கு 2 தரம் நான் டயலஸ் பண்ணிக்கிறேன். கிழமையில 3 தரம் டயலஸ் போக்குள்ள ஒவ்வொரு தரமும் ஊசி போடு. ஒரு ஊசி 5000 ரூபா, 2 ஊசி போடுங்க 10,000 ரூபாய்க்கு. ஒரு தரத்துக்கு போக்குள்ள நாங்கள் 10,000 ரூபாய்க்கு ஊசி போடுங்க. 4ஆம் மாசத்துக்குள்ள இது செய்யணும். அவரோட உழைப்புல எல்லா வேலையும் செஞ்சோம். இப்போ ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. என் கிட்னி ஃபங்க்ஷன் 1% தான் வேலை செஞ்சுக்கிறேன். நான் அடிக்கடி படுத்து செய்த கால்கையெல்லாம் வீங்குது. வருத்த முறமா இருக்கு. இந்த 5 வருஷத்துக்கு உதவி யார்கிட்டையும் கேட்டது இல்லை. இன்றைக்கு கேட்கிறேன். அண்ணன் 2 மாசத்துக்குள்ள நான் இந்த 80 லட்சம் ரூபா மட்டும் திரட்ட என்னால முடியாது. அதால இப்ப நான் உங்கள்கிட்ட உதவி கேட்கேன். உங்களோட மருமைக்கும் இன்னைக்கும் எனக்கு இந்த உதவி செய்யுங்க. அல்லாவுக்கான் கட்டாயமா சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் சுகத்தை கால் கை சுகத்தையும் வருத்தம் வாதைகள் இல்லாம இதை போடும். நீங்க உதவி செய்யுங்க எனக்கு அல்லாவுக்காண்டி. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கணும். அதே மாதிரி எந்த நல்ல சுகத்துக்காம எந்த குடும்பம் கருதியும் நீங்க எந்த கஷ்டத்தை கொஞ்சம் போக்குங்க. உங்களால எந்த உதவிகளை செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். முஸ்ரு வீடு தேடி வந்திருந்தாங்க. இவங்க இப்படி உதவியை செஞ்சுதாங்கன்னு சொல்லி மஸ்ததுல் ஃபலா பள்ளியிட அங்கீகார போதனா வைத்தியசாலை மற்ற சர்டிபிகேட் இங்கே தரப்பட்டிருக்கு. டயக்னோசிஸ் செய்யப்பட்ட ஒப்பிகளும் இங்கே தரப்பட்டிருக்கு. பாருங்க, கிளினிக் போயிருக்கிறாங்க. அதுவும் கிளியரா இருக்கு. முஸ்ருகள் யார் ஒருவர் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ முழு சமுதாயத்தையும் வாழ வைத்ததுக்கு சமனாக முடியுமான உதவிகளை இவங்களுக்கு நீங்க செய்ய. இவங்களை நம்பி ஒரு குடும்பம் 4ஆம் மாசத்துக்குள்ளே இவங்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டியது. அடிக்கடி என்ன நடந்திருக்கு, எவ்வளவு சேர்ந்திருக்கின்றத அப்டேட்டையும் நாங்க தார பேங்க் டீடைல்ஸையும் நாங்க மென்ஷன் பண்ணி உங்களால ஏண்ட உதவிகளை செய்யும். முடியுமான வரை இதை ஷேர் பண்ணுங்க.